மகனே, என்ன? உனக்கு தான் ஓட்டு போட போற. ஒரு 50 ரூபாய் பணம் இருந்தா கூட. பையன்கிட்டே காசு கேக்குறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? இவன் ஜெயிக்க மாட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டும் கடைசியில எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம ஆயிப்போச்சே. கவலைப்படாத தங்கவேலு, கேவலம் பஞ்சாயத்து தேர்தல் அவன் ஜெயிச்சிருக்கான். சொந்த வாழ்க்கையில அவனை கவுத்துருவோம். அட அதுக்கு இல்லங்க, அவருக்கு எவ்வளவு ஓட்டு அதிகமா விழுந்திருக்கு அதை நீங்க பாக்கணும்ல. அட நம்பூர் ஜனங்க முட்டா பசங்கயா. மீட்டிங் பேசுறப்ப மட்டும் கூட்டம் கூட்டமா வந்து கேட்பானுங்க. ஆனா ஓட்டு போடும்போது ஒட்டு மொத்தமா கவுத்துருவானுங்க. அது மட்டும் இல்ல, உங்க மாமன் பணபலம், படைபலம், ஆள் பலம்னு அத்தனை பலத்தையும் ஒட்டு மொத்தமா இருக்கணும்ல. அவர் எங்க பண்ணாரு? நாம பண்ணதெல்லாம் அவர் பண்ணதா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன தங்கவேலு குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? ஒண்ணு தெரிஞ்சுக்க, நம்மள கெட்டவன்னு காட்டிக்க கூடாது, அடுத்தவனை நல்லவன்னு ஒத்துக்க கூடாது. இதுதான் அரசியல்ல பால பாடம். என்னமோ போங்க. இந்த புறம் பேசுறது, பொய் சொல்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க. தோத்த வெறுப்புல நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற. கூடிய சீக்கிரமே உன்னை அவமானப்படுத்தின உன் மாமனை வேற ரூட்ல புடிச்சு கவுத்து காட்டுறேன். ஜோதியில கலந்துக்கிறது, மனசை தேத்திக்கிறது எனக்கு வேணாங்க. சரி, ஒரு நல்ல நாள் பார்த்து மங்களகரமா ஆரம்பிச்சுக்கோ. அது போட்டு தங்கவேலு, தண்டபாணியோட பையன் செல்லக்கண்ணும் பொண்ணு சந்திராவும் அடிக்கடி சந்திக்கிறதாவும் பேசுறதாவும் கேள்விப்பட்டேன். அவங்கள கொஞ்சம் வீட்டோட அடக்கி வச்சு கண்டிக்கிறது. அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது உனக்கு எத்தனை முறை சொல்லிடுறேன். உனக்கு எவ்வளவு திமிரு. அப்படியே ஏமாந்த கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த பொட்டச்சிங்களே நம்ப கூடாது இப்பதான் தெரியுது. என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்? பொட்டச்சிங்களே நம்ப கூடாதுன்ற என்ன அவமானப்படுத்த அந்த ஆள் பையனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. ஏய் இத பார், இனிமேல் அந்த பையனோட சுத்துற வெட்டி சாச்சிடுவோம் உன்னை. இப்ப என்ன தப்பு பண்ணிடுச்சு இப்படி புடிச்சு தள்ளுறீங்க? பரவாயில்ல விழுந்தா என்னத்துக்கு ஆகுது? ஏய் என்ன வெட்டிடுவோம் உன்னை. வெட்டிடுவேடா நீ? வெட்டிடுவியா நீ? ஒரேடியா குதிக்கிறிய? பெரியவங்க இருக்காங்கன்னு கொஞ்சமாவது மதிப்பு வச்சு பேசுறியா நீ? போடா. உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இனிமேல் இவ வீட்டை விட்டு காலடி எடுத்து வச்சா ஜாக்கிரதை. போடான்ற போடா. நீ எழுந்த கண்ணு. யோ, என்கிட்ட கலாட்டா பண்ண, இனிமே நான் பேச மாட்டேன். இந்த கத்தி தான் பேசும். யோ மறிக்குழுந்து, நீ என்ன காதலிக்கிறது நினைச்சுதான் நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா நீ வெறுக்கிறங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் வெளியூர் போய் சாமியாரா போறேன். ஏன் உள்ளூர்ல சாமியாரான ஒத்துக்க மாட்டாங்களா? அதுக்கு இல்ல. யோ, அவசரப்பட்ட அந்த முடிவுக்கு வந்துடாதயா. நான் உன்னதான் காதலிக்கிறேன். மறிக்குழுந்து, நீ என்ன காதலிக்கிறியா? என்னமா சொல்ற? என்னால நம்ப முடியல. காதலிக்கிறேன்னு கட்டிப்பிடிக்கிறியே. சரியான அவசரம் கொடுக்க. நான் சொல்றபடி கேட்டாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லாட்டி வேற ஆளை பாத்துப்பேன். சரி பாத்துக்க. ஐயோ, அப்படி எல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவு பண்ணிடாதம்மா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு கற்பு கரிசனா இருக்கணும். அதான் என் ஆசை. நியாயமான ஆசை. நீ கற்போட இருப்பியான்னு முதல்ல சோதிக்கணும். எது? என் கற்ப சோதிக்க போறியா? எப்படிமா? எப்படி? அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீ உஷாராயிடுவ. மறிக்குழுந்து, என் கட்டுப்பாட்டை பத்தி உனக்கு தெரியாது. போக போக நீயே புரிஞ்சுக்கிற. வேற ஏதாவது செய்யணுமா? முதல்ல இந்த மோப்பம் பிடிக்கிறது விடு. எருவு மாதிரி கத்துறது. யோ, உன்கிட்ட எனக்கு அதுதாயா, அது மட்டும் விட்டுடாத. தங்கச்சி, இவன் கூட என்னமா பேச்சு? அண்ணா, நான் அவரைதான் காதலிக்கிறேன். காக்கா மாதிரி பாக்குறான், எருமை மாதிரி கத்துறான். உனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்றது? எதுக்கு இப்படி உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நீ கலகலப்பா இருந்தா தானே வீடு வீடா இருக்கும். நீ என்னமோ புள்ளைய பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப என்ன கெட்டு போச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்னது என்னது பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ஐயே, முதல்ல கண்ணத்தோட நீ பாட்டி இல்ல, நான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லு. இப்ப என்ன செய்யணும் உனக்கு நான் செஞ்சு வைக்கிறேன். பாட்டி, நான் இப்ப அவரை பார்க்கணும். என் பேரனை நீ பார்க்கணும், இவ்வளவுதானா? இதுக்கு அப்படி அழுவுற? ஐயே, செல்ல கண்ணு, இங்க வாடா. என் பேச்சு ஒண்ணு பார்க்கணுமா? சிரிச்சுட்டா.
நம்ம கூப்பிட்டா வர நிலைமையில இருக்கான் அவன். நம்ம தான் ஏதாவது யோசனை பண்ணணும். என்ன பண்றது பாட்டி? பாத்தியா, பட்டணத்துல படிச்சிருக்கே தவிர இந்த விஷயத்துல பட்டிக்காட்டாளுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஒன்னொன்னு நான் தான் சொல்லி கொடுக்கணும். அது ஒண்ணு இல்லடி கண்ணு, நம்ம செல்ல கண்ணு நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு ஒரு கல் எடுத்து ஓட்டு மேல போட சொல்லு. கல்லு கடன்னு உருண்டு முத்தத்துல வந்து விழுகும். அப்ப நமக்கு அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். உங்க அப்பன் வீட்டுல இருக்கானா இல்லையான்னு சொல்றதுக்காக நான் வெத்தலை பாக்கு இடிச்சுக்கிட்டு பாட்டிலேயே பதில் சொல்லுவேன். வெத்தலை பாக்கு இடிக்கிறத வேகமா இடிச்சேன்னு வையே, உங்க அப்பன் வீட்டுல இருக்கான்னு அர்த்தம். அதையே டொக்கு டொக்கு டொக்குன்னு மொள்ள இடிச்சேன்னா உங்க அப்பன் வீட்டுல இல்லேன்னு அர்த்தம். இதையே ஒரு கடைதாச்சில எழுதி என்கிட்ட கொடு, நான் எப்படியாவது என் பேரங்கிட்ட சேர்த்துறேன். அப்புறம் என்ன, நீ ஈஸியா பாத்திரலாம். பாட்டி நீ எங்கேயோ போயிட்ட பாட்டி. என்ன இருந்தாலும் இழுப்பு அந்த மாதிரி தூங்குறான். யோ சொன்னதாயா? யோ யாருமா நீங்க? ஓ புரியுது புரியுது. சோதனை கற்பு சோதனை ஒண்ணு. ஏ பொண்ணு, நீ என்ன வேணாலும் பொண்ணு. நான் என்னையா பண்றது? யோ என்னடி என்னமோ குழந்தைய கொஞ்சிற மாதிரி கூச்சம் இல்லாம கொஞ்சிற? இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா கொலையா நடக்கும் ஜாக்கிரதா. யோ போயா. நான் கூட நினைச்சிட்டு வந்த நீ சொல்லி விடுவேன்னு. பரவாயில்ல, கத்திய காட்டுறாலும் கரெக்டா தான் இருக்கிற. போய் சொல்ற மாதிரி குழந்தைகிட்ட நீ கருப்பு கரசுந்தான்னு. நீங்கதான் ஏண்டா உங்க அப்பனை போல புத்தி இல்லைன்னா உனக்கு எத்தனை முறை கேட்க மாட்டே நீ? நீ என்ன பண்ணிருக்கீங்க? வந்து கவனிக்கிறவங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. இருக்கா உனக்கு? வாடாங்க. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கான்னு கேக்குறேன். இவ்வளவு ஆன பிறகும் உன் பையன் திருட்டுத்தனமா வந்து என் வீட்டுல என் பொண்ணை பாக்குறாயா? ஊருக்கெல்லாம் புத்திமதி சொல்ற, உன் பையனுக்கு புத்திமதி சொல்ல மாட்டியா? தங்கவேலு, இப்ப என்ன கல்யாணம் பண்ண வந்திருக்கியா? யாரா கல்யாணம் பண்றா? உன் பையன் தப்பு பண்ணிருக்கான், நான் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன். இவெல்லாம் வந்து ஊருக்கு பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்காயா? சரி சரி, அப்புறம் பேசிக்கலாம் போ. இப்ப பதில் சொல்லிட்டு போற. ஆறு மேல கையை வச்சேன். அப்பா ஏய் ஏய் உடா உன ரெண்டு அவன பாக்கணும் அவன. ஏய் புடி என்னங்க கிடா விடுங்க. ஏய் ஓடி அப்படி புடி சொல்றல. தம்பி விடுமா. ஏய் ரெண்டு அவன பாக்கணும்டா. போடா அவன. நாய் காதல். என்னங்க அப்பா என்னங்க என்னால தாங்க முடியல. எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லிதா 1008 பொண்ணை கொண்டாந்து வரிசையாண்டி வச்சிருப்பா. விட்டுட்டு விட்டுடுங்க அவனை. காதலா கேக்குது காதல். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றேன். எனக்கு உன்னால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சுடா. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன். எதுக்காக பேசுற? என்ன எடுத்து பேசுற? பின்ன எதுக்காக அங்க போனேன்? என்னால சந்திரா பார்க்காம இருக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து நீ தாண்டா மறப்ப என் மறுப்பு ஆசையா வளர்த்துட்டு இப்ப உங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னா எங்களுக்கு என்ன உணர்ச்சியா இல்லையா? நாங்க என்ன பொம்மைங்களா? நியாயமாடா அவனை விட்டுடுங்க. உனக்கு எது நல்லது எது கெட்டது எனக்கு நான் பாத்துக்கிறேன், நீங்க விட்டுடுங்க. வீட்டு பக்கம் நீ போன பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன். நீங்க உள்ள கொலை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. நீங்க வாங்க. அவங்க அங்க அடிச்சுக்கிறாங்க, நாம இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். முதலாளி தங்கவேல் வரா. ராஜவேலு தங்கவேலு உள்ள வரான். அவனுக்கு முன்னால் நீ குடிங்குமாலாகிற பார்த்தான். அவன் பொண்ணத்தை அவனுக்கு கேட்கலான் இருக்கிறேன். எடுத்துட்டு உள்ள போ. உனக்கு வேற தனியா சொல்லுங்க போடி. தங்கவேலு வா 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 உட்காரப்பா. அவன் என்னது புழுதிங்களையுமே வந்திருக்க? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவன் பெரிய வந்து அவனோடயா? என்கிட்ட வாலாட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன். இன்னைக்கு விட்டுருந்தாங்க புளிஞ்சிட்டு இருப்பேன். புளிஞ்சி எங்க அம்மா வந்து தடுத்துட்டாங்க. தங்கவேலு உங்க அப்பா அம்மா சரி கிடையாது. நீ வேற அவங்களுக்கு பயந்து பயந்து போறியா? அதை அவங்க இலக்காரமா எடுத்துக்கிறாங்க. நல்ல ஆம்பளையா 4 வார்த்தை கரடு மூடா விட்டின்னு வச்சுக்க, கப்சிப்னு ஆயிடுவாங்க. இனிமே பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. அப்படி வா வலிக்கு. தங்கவேலு இந்த சரக்கு சாப்பிட்டின்னு வச்சுக்க, யானை பல வரும். அப்புறம் ஊரையே மிரட்டலாம். ஐயோ நமக்கு இது பழக்கம் இல்லைங்க. அப்புறம் எப்பதான் கத்துக்கிறத? சும்மா சாப்பிடு. இதுல தப்பே கிடையாது. சங்கடத்துல இருக்கும்போது சாப்பிடணும்.
அப்படி புடி மாப்பிள்ள. ஜோதியில கலந்துக்க, மனசை தேத்திக்க. ஆ. என்ன பாட்டி பாட்டி சந்திராவோட அப்பா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வராரு. எல்லாடி சொன்ன பாவி குடிச்சிட்டுல வந்திருக்கான். என்னைக்கு அந்த கைலாசம் பயலோட சேர்ந்தானோ அன்னையில இருந்தே போக்கு சரியில்லாம போயிடுச்சு. என்ன இது புருஷன் குடிச்சிட்டு வந்திருக்காண்டி. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனே இப்படி கெடுத்துட்டான அந்த கொள்ளையில பறவை உருப்பிடுவானா? அவன் ஏன் திட்டுற? இவனை குழந்தையா பாலாடையில் ஊத்தி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு. இத பார், அவன் குடிச்சிட்டு வந்திருக்க பிராண்டியோ விஸ்கியா இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை. இப்படி ஒரு பையனே இல்லன்னு தலைமுழிக்கிற போற என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போறானா இல்லையான்னு கேளு. நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும்? இது எங்க தாத்தா சம்பாதிச்ச வீடு, அதனால இது எனக்கு தான் சொந்தம். இங்க இது ஏன் இஷ்டம், நான் இங்க என்ன வேணாலும் பண்ணுவேன், குடிப்பேன், எது வேணாலும் பண்ணுவேன். இஷ்டம் தான் நீங்க இரு, இல்லாட்டா நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. கௌரவம் அப்பரே கௌரவம். உன் மாப்பிள்ள என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்தும் போது போச்சு அந்த மானலாம். என்னைக்காவது உன் மாப்பிள்ளைய கேட்டிருப்பியா? ஏன்டா இப்படி அவனை அவமானப்படுத்தினு? அதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன்டா உடம்பு கெடுத்துக்கிற? சிலரே குடிச்சிட்டு வந்து தப்பு பண்ணுவாங்க. இவன் தப்பு பண்றதுக்காகவே குடிச்சிட்டு வந்திருக்கான். அதான் சொல்லிட்டான்ல, வீட்டை விட்டு வெளியே போங்க. நடுத்தருவு நாராயணன் எங்கேயாவது போலாம் வா. அவன் தான் ஏதோ குடிச்சிட்டு வந்து வளர்றானா, நீ அதை ஒரு பெரிய பேச்சாட்டு கிளம்பிட்டிய. விடியட்ட அவனை பேசிக்கிறேன். எக்கிலியாம்பா இவனை எடுத்து போய் தோட்டத்துல வச்சு ஒரு குடம் தண்ணி எடுத்து அவன் தலையில ஊத்து. எந்திரிடா எந்திரி. வாங்க மாமா மாமா மாமா. சுண்டி இருக்கிற சேலை, கையில பாலு, தலையில பூவு, பக்கத்துல பழம், நொறுக்கு தீனி. என்னடா இது? முடிச்சு பார்த்தா முதல்ல. ஓ புரியுது 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 புரியுது. என் கற்புக்கு சோதனை கட்ட 2 அடியே சாதனை கண்டு என் மண்டு உண்டு இல்லன்னு ஓட போற. நீப்பா அது என்ன பாத்துருவோம். காக்க காக்க கடவுள் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. மூடு மூடு முந்தானே மூடு மூடுமா. மந்திரம் வர மாட்டேங்குது. மூடு. கற்புக்கரசன் தானே நீங்க, அப்புறம் ஏன் கடவுளை கூப்பிடுறீங்க? உங்க பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லையா? யார்த வேலை கட்டுறீங்க? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப ஒழுங்கா படுத்து தூங்குங்க. நானும் உங்க கூடவே படுத்துக்கிறேன். ஐயா ஐயோப்பா, நீ படுக்க போறியா? ஐயா உன் முடிவோட வந்திருக்காரு. பொழுது விடுகிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தீங்கன்னா உத்தம் என்ன ஒத்துக்கிறேன். சரியில்லை, மரியாதை இடத்த காலி பண்ணு. எந்திரி எந்திரி முதல்ல. அப்ப உங்களுக்கு உங்க பேர்ல நம்பிக்கை இல்ல, தோத்துட்டேன்னு ஒத்துக்குங்க. நான் போய் மறி குழந்தைகிட்ட சொல்லிடுறேன். தோத்துனா நானா? தோல்வி இந்த ஜென்மத்துல எனக்கு இல்லடி. நீ கைய போட்டுக்க, காலை போட்டுக்க, போட்டுக்க வாடி. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ண. ஐயோ 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 அடி பாவி. காலங்காலமா கட்டி காப்பாத்தி வந்த கற்ப கரைச்சி செடி கள்ளி எனக்கு போய் தள்ளி போச்சு போச்சு எல்லாம் போச்சு. எனக்கு நாளி போச்சு. இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் அங்கன்னு வரும்போது தாலியோட வந்திருக்கேன். இதை கட்டிட்டு மறு வேலையை பாரு. முடியாது, கட்ட முடியாது. கட்டல கழுத்து நிறுத்தி. ஐயோ மறுக்குழுந்து வந்துட்டியா? என்ன மன்னிச்சுக்கட்டா, உனக்காக கட்டி வச்சிருந்த வசந்த மாளிகைய இவ வாங்கிட்டா. அடி பாவி, துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. கற்பனை சோதிச்சுட்டு வந்து சொல்லுடினா தாலி கட்டியா வாங்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டி மேல கைய வச்ச கைய கடிச்சு போடுவேன். என்னையா பேசுற? நாம எங்கெல்லாம் போனோம், எப்படி எல்லாம் சுத்துறோம், ஒரு நிமிஷத்துல இப்படி மாறிட்டியா? சுத்தணும் யாரு இல்லைன்னு சொன்னா, ஆனா அவன் இருந்த இடத்துல 3 உலகத்தையும் சுத்தி காட்டினா தெரியுமா? பொம்பளைங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, ஆம்பளைங்க என்னைக்குமே சபலக்காரன் தான். அவனை சோதிக்கணும்னு நினைச்சீங்க, அதுவே உங்களுக்கு சோதனை ஆயிரும். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல, உனக்காக வாங்கி வச்ச தாலி தயாரா இருக்கு. என்ன சொல்ற தங்கச்சி? காக்கா மாதிரி இருக்கிறப்பவே எனக்கு தெரியும் கண்ட நேரத்துல உட்காருவான்னு. நீங்க போங்க. போடா போடா, ஒரு கட்டு பூமாருக்கு பிடி கட்டக்கு தரமாட்டேன்ட்டு வந்துட்டாங்க இருந்து வக்கல பேசுறதுக்கு. ஏதோ நடந்து போச்சு, நீங்க எனக்கு தாலி கட்டுங்க. பள்ளி தீவான முருகை மாதிரி ஆயிட்டீங்க. நீ என்ன பண்றது? வாங்க வாங்க மாமா, உட்காருங்க. பலமா யார் வந்திருக்கா பாரு. என்ன மாமா இப்படி வச்சிட்டீங்க? கொத்தும் கலைமா கூடிக்கின்னு கிடந்தீங்க, இப்ப குத்து வெட்டுன்னு அடிச்சுக்கிறீங்க. நான் இப்படிப்பா தெம்பா இருக்க முடியும்? வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? என்ன வெளியில உட்காந்துட்டீங்க? உள்ள வாங்க. நான் இனிமேல் எப்படி இருந்தா என்ன? நீ எப்படிமா இருக்கிற? நான் நல்லா இருக்கேப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? உங்க அம்மா உடம்புக்கு முடியாம படுத்துன்னு கிடக்குது. ஊர்ல இருக்கிற யாரோ வந்து பார்த்துட்டு போறாங்க. போறவங்க சும்மாவா போறாங்க? பொண்ணு வந்து பார்த்ததான்னு கேட்டு போறாங்க. கஷ்ட கஷ்டத்துல கண்ணு கலக்கிறதுக்கு தான் ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. உங்க அம்மாவை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகணும்னு உனக்கு தோணல இல்ல?
அப்புறம் எதுக்கு நீ எங்களுக்கு பொண்ணுன்னு இருக்கிறது? அப்பா வந்து ஏன்பா கிழவிக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும்ல, என்ன தலை மட்டும் ஆட்டுற? மாமா தப்பா நினைக்காதீங்க. அத்தையை வந்து பார்க்க கூடாதுன்னு இல்ல, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மனசு வரல. அத்தை என் வீட்டுக்கு வர சொல்லுங்க, மகன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆத்தா மருந்து செலவை கவனிக்க முடியாத அளவுக்கு என் மகன் ஆதியத்து போகல மாப்பிள. ஐயோ மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. எந்த அர்த்தத்துல சொன்னா என்ன மாப்பிள? உங்களுக்கு தான் கௌரவ பிரச்சனை. பெத்த வயிறு அங்க துடிச்சிட்டு கிடக்குது. என் மகளை ஒரு தடவை அனுப்பிச்சு வச்சா என்ன? என்ன மதிக்காத அந்த வீட்டுல என் பொண்டாட்டிக்கு மட்டும் என்ன வேலை? ஏங்க ஒரே ஒரு தடவை போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேங்க. இந்த பார், உனக்கு உங்க அம்மா முக்கியம்னா தாராளமா போ, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிடாத. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் சொன்னதுதான். உங்க பொண்ணு காலம் பூரா வாழா வெட்டியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவளை கையோட கூட்டிட்டு போயிடுங்க, எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லை. ஒரு விசேஷனா கூட 4 பேர் கூப்பிட்டா தான் வரக்கூடிய நானே இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் வீடு தேடி வந்திருக்கேன்னா என்ன செய்யுது? பொண்ணை பெத்துட்டேன் இல்ல, பொண்ணு மட்டும் இல்ல, பொண்ணை பெத்தவனும் கூட பொறுமையா தான் இருக்கணும். இதெல்லாம் உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வரேன். அப்பா பொண்ணை கூட்டிட்டு வரேன்ட்டு போனேன், என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்கிற? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா? இல்ல அதுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் வந்து அம்மாவை பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா? வா ஒரு தடவை போய் பார்த்து வந்துடலாம். உன்னால எந்திரிக்கவே முடியல, இந்த லட்சணத்துல போய் பார்த்துட்டு வர்றேங்கறியா? உடம்புக்கு ஒண்ணுன்னா என் பொண்ணு தாங்க மாட்டாளே. இந்த பாரு, நீ என்ன கூட்டிட்டு போ, நானே என் கையால இஞ்சி கஷாயம் வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். கலியமூர்த்தி சொன்னா கேளு. இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நீ கூட்டிட்டு போன்றேன். இது வரைக்கும் நான் சொன்னது பொய். உன் மகன் நல்லாதான் இருக்கிறா. என்ன சொல்ற? நல்லா இருக்கான்னு சொல்றேன், வேற என்ன சொல்ற? மாப்பிள்ளை என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன? என் பொண்டாட்டி உன் வீட்டு வாசப்படி முடிச்சான், அங்கேயே வாழ வெட்டியா இருக்க வேண்டியதான்னு சொல்றான். இப்படி எல்லாமா சொல்றான் அவன்? குடும்பத்துல ஒரு சண்டை என்ன, தாய் மகங்கிற உறவு கூட அத்து போகும். கடவுளே, என்னைக்கு தான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்குமோ? அம்மா வா கண்ணு. அம்மா உடம்பு எப்படிமா இருக்குது? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கிறேன். லேசா உடம்பு சுட்டுது. இதுக்கு போய் உங்க அப்பா அவனை கூப்பிட வந்துட்டாரா? இது ஒண்ணு. சரி பாத்துட்டே இல்ல, வீட்டுக்கு கிளம்பு கிளம்பு. உடம்பு இப்படி சுடுது, ஏமா போய் சொல்ற? இன்னைக்கு பூரா நான் இங்கே இருந்து கஞ்சி காய்ச்சறதுல இருந்து கஷாயம் போடுற வரைக்கும் உனக்கு நானே எல்லா வேலையும் பண்ண போறேன். வேணாண்டி அம்மா, நீ முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பு. நீ இங்க வந்தது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான். நான் அதுக்கெல்லாம் துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இது பாரு, பெத்த பொண்ணு விதவை ஆயிட்டா கூட ஆண்டவன் சாபம்னு சும்மா இருந்துடலாம். அவ வாழா வெட்டியா வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்தான்னா அதை மட்டும் எந்த தாயாலையும் தாங்கிக்க முடியாதுமா. நீ முதல்ல உன் வீட்டுக்கு போ. போமா. அம்மா சொல்றாளப்பா. போகண்ணே போ. எவ்வளவு திமிர் இருந்தா நான் அவ்வளவு சொல்லி அந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சிருப்பேன். உங்க 2 பேரும் சண்டையில ஆத்தாப்புல பாசத்தையே கால போட்டு மிதிக்கிறீங்களே. ஓடுற வரைக்கும் தாண்டி அதுக்கு பேரு ஆறு. கடல்ல கலந்துருச்சு, எல்லாம் ஒண்ணுதான். புருஷன் வீட்டுக்கு வந்த பொண்ணு அப்படிதான். புருஷன் வீட்டுக்கு வந்த பொண்ணு வேணா ஆத்து தண்ணியா இருக்கலாம், தாய் பாசம் ஊத்து தண்ணியாச்சு. நான் என்னங்க பண்ணுவேன்? என்னடி ஏத்து எப்ப என் பேச்ச மீறி நீ அங்க போயிட்டியோ உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காத, வெளியே போ. என்ன பண்ணு, புதுசா வர இந்த உறவை தான் வேண்டான்னுட்டீங்க. ஏற்கனவே இருக்கிற உறவையா இருக்கிறதுல என்ன பண்ண? நான் சொன்னதாண்டா, அவ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்ப்பா. அம்மா வீட்டுக்குள்ள அனுப்புங்கப்பா. நாளை பொண்ணு அந்த வீட்டுக்கு போறத பார்த்த இங்க நீ விதவையாதான் வந்து நிப்ப.